வெல்கம் பேக் டிவிடி ஃபோட்டோகிராஃபி. இன்னொரு கிரகணம், சந்திர கிரகணம். இந்த வாட்டி அதுவும் இந்தியாவிலேருந்து எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம். இந்தியாவில் சூப்பராக தெரிய போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கிரேட்டஸ்ட் எக்லிப்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குங்க. கிரேட்டஸ்ட் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு இன்ஸ்டன்ட். அது அந்த இன்ஸ்டன்ட்டு எப்போ நடக்குதுன்னா கரெக்டாக நிலா வந்து இந்தியாவுக்கு மேலே நகரும் போது நடக்குது. ஸோ அந்த முழு சந்திர கிரகணமும் நல்ல வானத்தில் நல்ல ஆல்டிடியூடில் அழகாக சூப்பராக பார்க்கலாம். நம்ம இந்த போன தடவை வந்த மாதிரி உதிக்கும் போதே கிரகணத்தோட உதிக்கிற மாதிரி, இல்லை மறையும் போது கிரகணத்தோட மறையிற மாதிரி அப்படிலாம் கிடையவே கிடையாது. உதிக்கும் போது நார்மலாக உதிக்கும், மறையும் போது நார்மலாக மறையும். ஆனால் எல்லாமே நடுவில் தான் நடக்க போகுது. அட்டகாசமாக இருக்க போகுது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற ஆப்பு நாம் லூனார் எக்லிப்ஸோடைய ஃபோட்டோகிராஃபியை ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக எழுதிட்டு இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர். அது இன்னுமே முழுசாக முடியலை. அது பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி ஓடுது, ஆனால் என்னால் அதை ப்ராப்பராக பண்டில் பண்ண முடியல. இப்போது அது நிறைய எரர் அடிச்சிட்டு இருக்கு. அதனால் இந்த கிரகணத்துக்குள்ளே எப்படியாவது முடிக்கணும்னு நினச்சேன், நான் முடிக்க முடியல. மேபி இன்னும் 2-3 நாள் டைம் இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த சாஃப்ட்வேரை பற்றி நம்ம பேச போகிறதில்ல, எக்லிப்ஸை பற்றி தான் பேச போகிறோம். அந்த எக்லிப்ஸை பற்றி பேசுகிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? முதல்ல இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே மேலே வந்து இங்கே எக்லிப்ஸ் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து செப்டம்பர் 7 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதை செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா கீழே டெல்டா டி அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். இந்த டெல்டா டி நம்பருங்கிறதுலாம் ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம், இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அது டெரெஸ்ட்ரியல் டைமு மைனஸ் யூனிவர்சல் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன். இது அதுக்குள்ளலாம் நம்ம போக வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வேர்ல்டு மேப்பில் போய் சும்மா ஏதாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணுவோம். சேலம் அப்படின்னு செலக்ட் பண்ணுவோம். நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கால்குலேட் எக்லிப்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே டைம்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த டைம் எல்லாமே யூடிசி டைமாக இருக்கும், அதாவது யூனிவர்சல் டைம் கோஆர்டினேட் இருக்குல்ல, அந்த டைம் இது. அதை நம்ம லோக்கல் டைமுக்கு பார்க்கணுன்னாலும் மேலே வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் டிஸ்பிளே இன் லோக்கல் டைம்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஐஎஸ்டியில் வந்துடும். ஸோ சந்திரகிரகணம் ஆரம்பிக்கிறது கரெக்டாக ராத்திரி 8:58 24 செகண்டுக்கு ஆரம்பிக்க போகுது. முடியறது 2:25 9வது செகண்டுக்கு முடிய போகுது. சரிங்களா? இது நடுவில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது ஒன்று நான் சொல்கிறேன். நான் இப்போது இந்த அனிமேஷன் எடுத்துக்குவோம் சின்னதாக. இதில் P1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் இல்லைங்களா? இந்த P1 அப்படிங்கிறது பெனம்பரல் கான்டாக்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 2 நிழல் இருக்குது பூமிக்கு. அம்ப்ரா பெனம்பரா அப்படின்னு 2 நிழல் இருக்கும். அதாவது பூமியுடைய நிழல் வந்து ஒரு கோனாக தான் வரும். சரிங்களா? அந்த கோன் ஷேப்பில் வர்றது வந்து அம்ப்ராவில் இருக்கும். பெனம்பரலும் கோன் ஷேப்பில் தான் போகும். அது கொஞ்சம் விரிஞ்சு போகும் அது. சரிங்களா? இப்போது பெனம்பரல் ஷேடோக்குள்ளே நிலா நுழைய போகுது. இப்போது P1 அப்படிங்கிறது வந்து 8:58 நிமிஷம் 24 செகண்டுக்கு நடக்குது இந்தியாவில் பார்க்கும்போது. அதுவே அம்ப்ரல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அம்ப்ரல் அப்படிங்கிறது வந்து டார்க் ஷேடோ, பூமியுடைய டார்க்கஸ்ட் ஷேடோக்குள்ளே நிலா நுழைய போகுது. இப்போது இந்த அம்ப்ரல் கான்டாக்ட் எப்போ நடக்குதுன்னு பார்ப்போமா? 9:57 நிமிஷம் 7வது செகண்டுக்கு நடக்க போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வரைக்கும் நீங்கள் எக்லிப்ஸை பார்க்கலைனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இனிமேல் தான் வந்து விஷயங்கள்லாம் ட்ராமாட்டிக்காக மாறும். அம்ப்ரல் கான்டாக்ட் ஆரம்பிக்கிறது, அதாவது 9:57 நிமிஷத்துலேருந்து தான் ஆக்சுவலி ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் ஆரம்பிக்க போகுது. சரிங்களா? அதாவது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறமா U2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டாக்ட் இருக்குது. அதாவது நிலா இப்போ முழுசாக பூமியோடைய அம்ப்ரல் நிழலுக்குள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். பூமியோடைய அம்ப்ரல் நிழல் வந்து ஆக்சுவலி நிலாவை விட பெருசு. சரிங்களா? அதனால் முழு நிலவும் வந்து அந்த நிழலுக்குள்ளே ஃபிட் ஆகும். அவ்வளோ பெருசு அந்த நிழல். அதனால் நிலா வந்து முழுசாக அந்த நிழலுக்குள்ளே போகிற தருணம் இருக்குது இல்லைங்களா? அதுதான் வந்து அம்ப்ரல் கான்டாக்ட் 2. அது எப்போ நடக்குதுன்னா 11:47 செகண்டுக்கு நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு மேக்ஸ் எக்லிப்ஸு. மேக்ஸ் எக்லிப்ஸுங்கிறது எக்லிப்ஸோடைய உச்சக்கட்டத்துக்கு போயாச்சு. இப்போ திரும்பவும் அப்படியே ரிவர்ஸில் வரும் எல்லாமே. சரிங்களா? மேக்ஸ் எக்லிப்ஸ் எப்போ நடக்குதுன்னா 11:41 நிமிஷம் 49வது செகண்டு இந்த மேக்ஸ் எக்லிப்ஸ் நடக்கும் நிலாவில். ஓகே, அடுத்தது U3. அம்ப்ரல் ஷேடோக்குள்ளே நிலா ஃபுல்லாக நகர்ந்தாச்சு. இப்போது அம்ப்ரல் ஷேடோவை விட்டு வெளியில் வரப்போகுது நிலா. ஸோ அந்த எட்ஜை தொடுது இல்லைங்களா? அந்த தருணம் வந்து U3 அப்படின்னு சொல்லுவோம். அம்ப்ரல் கான்டாக்ட் 3 அப்படின்னு அர்த்தம். அது எப்போ நடக்குதுன்னா நைட்டு 12:22 நிமிஷம் 52வது செகண்டுக்கு நடக்கும் அது. ஓகே, அதுக்கு அடுத்தது U4. இப்போது நிலா வந்து கம்ப்ளீட்டாக பூமியோட நிழலோட அம்ப்ரல் ஷேடோவை விட்டு வெளியில் வந்துருச்சு. இன்னும் பெனம்பராக இருக்குது. அம்ப்ரல் ஷேடோவை விட்டு இப்போ ஃபுல்லாக நிழல் விட்டு வெளில வந்தாச்சு. அந்த ஆரஞ்சு கலர்லாம் ஃபுல்லாக போயிருக்கும். இப்போ நிலா பார்க்குறதுக்கு பழைய மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பளிச்சுன்னு ஆன மாதிரி இருக்கும். ஆனால் இன்னுமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஏன்னா இன்னும் பெனம்பரலுக்குள்ளே தான் இருக்குது. இது எப்போ நடக்கும்னா 1:26 நிமிஷம் 33வது செகண்ட் இது நடக்க போகுது. ஓகே, அதுக்கு அடுத்தது
P4 அதாவது பென்னம்பரல் கான்டாக்ட் 4 இது எப்போ நடக்குதுன்னா 2:25 9வது செகண்ட். ஸோ இதோட நம்மளுடைய கிரகணம் முடியுது. இந்த U4 to P4 திரும்பவும் டல்லாக தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸே தெரியாது. நீங்கள் ஒரு 3 மணிக்கெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிலா இன்னும் பளபளன்னு இருக்கும் வானத்தில். சரி, எக்லிப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு, நம்ம கிளாஸ் போதும். இப்போது ஃபோட்டோகிராஃபி சைடுக்கு வருவோம். நமக்கு இந்த லூனார் எக்லிப்ஸ் எடுக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்குவோம். முதல்ல ஒரு நல்ல லென்ஸ் வேணும். ஃபோட்டோ லென்ஸாக இருந்தால் பரவாயில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெலஸ்கோப்பாக இருந்ததுன்னா இன்னுமே பெட்ரு. டெலஸ்கோப்லேயும் கூட ரொம்ப அந்த சீப்பாக ஒரு 4000 5000த்துக்கெல்லாம் பெரிய குழாய் மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாக்கா அந்த டெலஸ்கோப் வந்து சும்மா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஃபோட்டோ எடுக்கும்போது அதில் ஷார்ப்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், குரோமேட்டிக் அப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கான்ட்ராஸ்ட் இருக்காது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஜஸ்ட் ஸ்பாட்டிங்க்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி டெலஸ்கோப், சும்மா பார்க்குறதுக்காக வச்சுக்கோங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம ஃபோட்டோ லென்ஸை மாத்திரமே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், சரிங்களா? நம்ம எல்லாருக்கிட்டையுமே பெரும்பாலும் 70 to 300 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்கும் நம்மக்கிட்ட. 300 mm அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமமாக இருக்கும் நிறைய பேர்கிட்ட, பொதுவாக அப்படி தான் இருக்கும். இப்போ 300 mm அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது ஒரு ரொம்ப டீசெண்டான ஃபோக்கல் லென்த்து. ஓகே, இப்போ சென்சர் அப்படின்னு வந்துடுவோம் கேமராக்கு. ஃபுல் ஃப்ரேம் பெட்டர். ஃபுல் ஃப்ரேம் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் க்ராப் சென்சர் அப்படின்னு வரும்போது அதில் சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் மாறும், சரிங்களா? இப்போ 300 mm போட்டு அது ஒரு க்ராப் பாடியில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் 450 mm மாறிடும். நிக்கான் அப்படின்னாக்கா 450, கேனன் அப்படின்னாக்கா இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா அது க்ராப் ஃபேக்டர் 1.6 அது, சரிங்களா? ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கணும் நம்ம. ஓகே, ஒரு ட்ரைபாட் இருந்ததுன்னா தி பெஸ்ட்டு. பால் ஹெட் ட்ரைபாடாக இருந்ததுனாலும் பரவாயில்ல, ஃப்ளூயிட் ஹெட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று நல்ல ஸ்டேபிளான ஒரு ட்ரைபாட் இருந்ததுனாக்கா சூப்பர். நெக்ஸ்ட்டு எக்விட்டோரியல் மவுண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாக்கா தி பெஸ்ட்டு. எக்விட்டோரியல் மவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பூமியுடைய ரொட்டேஷனை அது கவுண்டர் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? பூமியோட ரொட்டேஷனுக்கு தகுந்த மாதிரியே அந்த மவுண்ட்டும் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வானத்தில் இருக்கிற விஷயங்கள் வந்து நகராத மாதிரி அது ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் லாங் எக்ஸ்போஷர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுக்கலாம் நம்ம. அடுத்தது முக்கியமாக கேமராவை முடிஞ்ச அளவுக்கு தொடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி லோ ஷட்டர் ஸ்பீட்ஸை வச்சு டீல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரிமோட் ட்ரிகர் ஏதாவது கையில் இருந்ததுனாக்கா பெஸ்ட்டு. அந்த கேமராவில் கனெக்ட் பண்ணிட்டு ரிமோட்டில் அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ண அதை ஃபோட்டோ எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தி பெஸ்ட்டு. இப்போ உங்ககிட்ட ரிமோட் ட்ரிகர் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கேமராவில் செல்ஃப் டைமர் இருக்கும். 10 செகண்டுக்கு டைமர் வச்சுக்கோங்க. லூனார் எக்லிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஒரு ஈவெண்ட் தான். 10 செகண்டில் ஒன்றும் ஆகிடாது. 10 செகண்டுக்கு டைமர் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவும் 10 செகண்ட் வெயிட் பண்ணி எடுக்கலாம் நீங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே வரும். சரி, இப்போது முக்கியமான விஷயம், எந்த ஷட்டர் ஸ்பீட் வைக்கணும், எந்த ஐஎஸ்ஓ வைக்கணும், எந்த ஆப்பர்ச்சர் வைக்கணும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு ஒரு அட்டகாசமான டூல் ஆன்லைனில் இருக்குங்க. இது வந்து அவருக்கு கோயிலே கட்டலாம், அந்த மாதிரி ஒரு சூப்பரான டூலை செஞ்சு எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாரு. அந்த டூல் தான் இப்போ காமிக்க போகிறேன் நான். கூகுளுக்கு போய் லூனார் எக்லிப்ஸ் எக்ஸ்போஷர் கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு லிங்க்கே இதுவாக தான் இருக்கும், ஏன்னா அட்டகாசமான லிங்க் இது. XZUBIE அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது ஃப்ரெஞ்ச் நேம். அது Xavier Jubier அப்படிங்கிறது அவரோட பேர். ஓகே, அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போது இந்த சைட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. எப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம. இந்த சைட்டில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லூனார் எக்லிப்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜும் உங்களுக்கு அழகாக எழுதியிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடில் இன்னும் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது, நீங்கள் என்ன ஃபோக்கல் லென்த் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நம்ம 300 mm தான் பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா? 300 mm ஓப்பன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். நீங்கள் 300 mm லென்ஸை ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் போட்டிருந்தீங்க அப்படின்னா, மேலே பாருங்கள் சென்சர் டைப்பு ஃபுல் ஃப்ரேம்னு இருக்கா. 300 mm லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் எக்ஸ்போஷர் 1 செகண்டுக்கு வச்சிங்க அப்படின்னாக்கா நிலா நகர்றது மோஷன் பிளர் இல்லாமல் எடுக்க முடியும், நிலாவை ஷார்ப்பாக எடுக்க முடியும். இதுவே நீங்கள் க்ராப் பாடி கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், கேனனோ இல்லை நிக்கானோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நான் இந்த DX அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போது இது 300 mm அப்படிங்கிறத மெகா பிக்சல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் பேஸ் பண்ணி தான் அது மாறும். அதனால் இப்போ 24 மெகா பிக்சல் எடுக்கிறோன்னு வச்சுப்போம். இப்போ அதுதான் நம்மளோட காமன் இல்லைங்களா. இப்போது DX கேமராவில் 300 mm யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 1/1.6 ஷட்டர் ஸ்பீடு, இதுதான் மேக்ஸிமம் உங்களால் ஓப்பன் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுவே ஃபோக்கல் லென்த்தை வந்து இன்னுமே ஜாஸ்தி பண்ணுறோம், 1000 mm எடுக்கிற நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா 1/5 செகண்ட்ஸ் இதுதான் மேக்ஸிமம் உங்களால் ஓப்பன் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு மேலே போச்சுனாக்கா நகர்ந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஃபோக்கல் லென்த்தை மாற்ற உங்களுடைய ஃப்ரேமில் நிலா எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டயக்ராமும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது 200 mm எடுக்கும்போது இவ்வளோ சின்னதாக இருக்கும். இதுவே 2000 mm எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நிலா வந்து ஃப்ரேம் ஃபுல்லாக இருக்கும்.
2000 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது விளையாட்டு இல்லைங்க, ரொம்ப ரொம்ப பெரிய ஃபோக்கல் லெங்த் அது. இப்போ அதே மாதிரி 1500 அப்படின்னாக்கா இந்த சைஸில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 600 அப்படிங்கிறது வந்து ரொம்பவே டீசெண்டான சைஸ் இது. இதில் பார்க்குறதுக்கு இத்தனோடு இருக்கிற மாதிரி இருந்தாலும் 600 மில்லிமீட்டரில் எடுக்கும்போது ஸ்டார்ஸ் எல்லாம் சுற்றி நல்லா தெரியும், அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஸ்டார் ஃபீல்டு ப்ளஸ் நிலா எல்லாத்தையுமே சேர்த்து எடுக்க முடியும் நம்மளால். அது வந்து நிஜமாகவே அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அவ்வளோ நிலா மட்டும் அப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி அவ்வளோ பெருசாக எடுக்காமல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 500 to 600 அப்படிங்கிறது ஒரு அருமையான ஃபோக்கல் லென்த்து. ஓகே, இப்போது ஃபோக்கல் லென்த்தெல்லாம் விட்டுருவோம், அதை முடிஞ்சு போச்சு நம்ம வேலை. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமான இடத்துக்கு வருவோம். இப்போ ஃபுல் மூன் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, அதாவது எக்லிப்ஸ்னு ஆகலை, நிலா உதிச்சு நல்லா மேலே வந்திருக்கு, இது நம்ம எடுக்கணும் இப்போ அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஐஎஸ்ஓ வந்து 100ல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்பேச்சர் வந்து ஒரு 5.6ன்னு வச்சுப்போம். நம்ம சும்மா ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் நான். 5.6 வச்சுருந்தீங்கன்னாக்கா ஷட்டர் ஸ்பீடு வந்து 1/800 வைக்கணும் நம்ம, சரிங்களா? இப்போது நிலா வந்து இப்போது பார்ஷியல் எக்லிப்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுப்போம். சும்மா ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் நான். பாதி எக்லிப்ஸ் முடிஞ்சு போச்சு, அதாவது 60% எக்லிப்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, 60% நிலா கவர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அப்போது அதோடைய ஷட்டர் ஸ்பீடு வந்து 1/100. நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம ஆரம்பித்தது ஃபுல் மூன் எடுக்கும்போது 1/800, இப்போ அது 1/100க்கு வந்துருச்சு. ஏன்னா நிலாவுடைய பிரைட்னஸ் நல்லாவே கம்மியாகிடுச்சு, 60% பிரைட்னஸ் போயிடுச்சு இப்போ நிலாவோடது, சரிங்களா? அடுத்தது இப்போது கிட்டத்தட்ட டோட்டாலிட்டி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துடுவோம். இப்போ வந்து U2 ஆமாம் U2 ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னாக்கா, அப்போது உங்களுடைய ஷட்டர் ஸ்பீடு 1/13க்கு வந்துடும். எவ்வளோ கம்மியாகிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம 1/800 ஆரம்பித்தோம், இப்போ 1/13க்கு வந்துருச்சு ஷட்டர் ஸ்பீடு. ஓகே, நெக்ஸ்ட்டு டோட்டல் எக்லிப்ஸு. டோட்டல் எக்லிப்ஸ் அப்படின்னு வந்துருச்சுனாக்கா, அதாவது நிலா வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் எடுக்கும்போது 3 செகண்டுக்கு ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஆனால் நம்ம அங்கே என்ன பார்த்துருந்தோம், இப்போ 300 மில்லிமீட்டர் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா 1/1.6 தான் எடுக்க முடியும் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ 1/1.6 எங்கே இருக்குது, 3 செகண்ட் எங்கே இருக்குது? இப்போ நம்மளால் அவ்வளோ ஜாஸ்தி பண்ண முடியாது. 3 செகண்ட் ஜாஸ்தி பண்ணோம் அப்படின்னாக்கா நிலா நகர்ந்துடும், அதனால் மோஷன் பிளர் ஜாஸ்தி ஆகிடும், எடுக்கிறது வேஸ்ட்டு. இப்போது அதை நம்ம எப்படி காம்பன்சேட் பண்ணுறதுன்னா, ஒரே வழி ஐஎஸ்ஓ ஜாஸ்தி பண்ணுறது தான். ஐஎஸ்ஓ வந்து ஒரு 400 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன்னு வச்சுப்போம். ஸோ ஐஎஸ்ஓ 100லேருந்து 400க்கு மாற்றினீங்க அப்படின்னாக்கா அதுக்கான எக்ஸ்போஷர் கிடச்சிரும். ஓகே, இப்போது நீங்கள் வச்சுருக்கிற லென்ஸு 6.3 தான் வந்து மேக்ஸிமம் அப்பச்சர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா, 6.3 அப்படின்னு வச்சிங்கனாக்கா, இப்போ பாருங்கள் ஷட்டர் ஸ்பீட் இன்னும் கம்மியாகிடுச்சு. 1/1.3 அப்படின்னாக்கா லைட்டாக மோஷன் பிளர் வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும், திரும்பவும் ஐஎஸ்ஓ ஜாஸ்தி பண்ணணும். ஐஎஸ்ஓ 500 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்க அப்படின்னாக்கா வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எட்ஜுக்கு புஷ் பண்ணாமல் ஐஎஸ்ஓ 500 அப்படிங்கிறது ஐஎஸ்ஓ 800 கூட எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/2.5 செகண்ட்ஸில் எடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ½ செகண்டில் சூப்பராக வரும் ஃபோட்டோ. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த டோட்டல் எக்லிப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டான்ஜென்ட் வேல்யூ 4 3 2 1 0 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து இந்த டோட்டல் எக்லிப்ஸ் டைமில் நிலாவுடைய பிரைட்னஸோடைய இண்டிகேஷன் அதெல்லாம், சரிங்களா? அது அந்த மாதிரி கால்குலேஷன், அது ஸ்கேல். அது அந்த பிரைட்னஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிற எக்லிப்ஸ் வந்து டான்ஜென்ட் 3 கூட இருக்காது, 4 இல்லைன்னா 3 அவ்வளோதான் இருக்கும். 3ங்கிறது மேக்ஸிமம், அவ்வளோதான், சரிங்களா? 2 1க்கெல்லாம் போகாது. அது போகும். 2029 ஒரு எக்லிப்ஸ் வரப்போகுது, லூனார் எக்லிப்ஸு. அது வந்து பூமியோட நிழலுடைய சென்டர்லேயே போகுது நிலா, அதனால் அது இன்னுமே டார்க்காக இருக்கும் அந்த எக்லிப்ஸ். இந்த எக்லிப்ஸ் அந்த அளவுக்கு டார்க்காக இருக்காது, ஏன்னா அதோட காமா வந்து ஜாஸ்தி. ஓகே, இந்த சார்ட்டை உட்காந்து நோண்டி பாருங்கள், என்னென்ன எழுதியிருக்காங்க அதில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். எந்த மாதிரி எக்ஸ்போஷர் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த டூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான டூலு. இதை நான் சோலார் எக்லிப்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறேன், லூனார் எக்லிப்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறேன், தி பெஸ்ட்டு. ஸோ ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதில் சில சிக்கல்கள் இருக்குது. இப்போது ரொம்ப கம்மியான ஷட்டர் ஸ்பீடில் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம டிஎஸ்எல்ஆரில் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும்னா, டிஎஸ்எல்ஆர் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, உள்ள மிரர் ஒன்று இருக்கும், அது ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஷட்டர் விழும், அப்படி தான் ஃபோட்டோ எடுக்கும். ஸோ இது வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், அது தட்டார்னு அடிக்கும் உள்ள மிரர். அதனால் லோ ஷட்டர் ஸ்பீட்லாம் எடுக்கும்போது இதுவே அந்த கேமராவோட வைப்ரேஷனை ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். அதனால் இதுவே வந்து கேமரா ஷேக் இன்ட்ரடியூஸ் பண்ணிடும் உங்கள் ஃபோட்டோவில். ஸோ ஷார்ப்பாக இருக்காது இமேஜ். ஸோ இந்த மாதிரி டிஎஸ்எல்ஆரில் எடுக்கும்போது மிரர் லாக்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எல்லா டிஎஸ்எல்ஆர்லையும் இருக்காது, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிற டிஎஸ்எல்ஆரில் நிச்சயமாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது தயவு செஞ்சு உங்களுடைய மேனுவல் எடுத்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் டிஎஸ்எல்ஆரை லைவ் வியூவில் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அது ஒரு மிரர்லெஸ் கேமரா மாதிரி வேலை செய்யும். அப்போ நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஷட்டர் ஸ்பீடில் நீட்டாக ஷேக் இல்லாமல் எடுக்க முடியும். இது தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொன்று, உங்கள்கிட்ட மிரர்லெஸ் கேமரா இருக்குன்னு வச்சுப்போம். மிரர்லெஸ் கேமராவில் எடுக்கும்போது மெக்கானிக்கல் ஷட்டர் இருக்குது, எலக்ட்ரானிக் ஷட்டர் இருக்குது. மெக்கானிக்கல் ஷட்டரில் எடுக்கும்போதும் இதே மாதிரி வைப்ரேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எலக்ட்ரானிக் ஷட்டரில் எடுக்க முடியும் அப்படின்னாக்கா தாராளமாக எடுங்க. அதில் அடுத்தது
இன்னொரு முக்கியமான விஷயம், பிராக்கெட்டிங் பண்ணி எடுக்க முடியும், நல்ல ஷார்ட்ஸே எடுக்க முடியும். எதுக்கு இங்கே பிராக்கெட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம எங்கே ஆரம்பித்தோம், 1/800 எங்கே இருக்குது, அரை செகண்ட் எங்கே இருக்குது, அவ்வளோ பிரைட்னஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு அர்த்தம். லூனார் எக்லிப்ஸு இதுதான் சேலஞ்சு. இந்த சேலஞ்சு தான் இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்சு. இந்த பிரைட்னஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த பிரைட்னஸ் ரேஞ்சை நம்ம கால்குலேட் பண்ணி இந்த பிரைட்னஸ் ரேஞ்சை நம்ம கேப்சர் பண்ணுறதுல தான் இருக்குது சூக்ஷமம். நார்மலாக எடுக்கிறது யார் வேணால் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம யார், ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறவங்க, நம்ம இந்த எக்ஸ்ட்ரா சேலஞ்சை எடுத்துகிட்டு பண்ணோம் அப்படின்னா வெறித்தனமாக இருக்கும் ஃபோட்டோஸு. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பிராக்கெட்டிங் ஆன் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஸ்டாப் டிஃப்ரென்ஸ் எல்லாம் வேண்டாம், நமக்கு 3 ஸ்டாப் டிஃப்ரென்ஸில் 3 ஃபோட்டோ போதும் அப்படின்னு சொன்னீங்கனாலே அதுவே நல்லாவே எடுக்கும் நமக்கு, அதுவே பிரச்சனை இல்லை. இல்லை 9 ஸ்டாப் வரைக்கும் உங்களால் ஈஸியாக மாற்ற முடியும். ஒரு ஸ்டாப் டிஃப்ரென்ஸில் 9 ஃப்ரேம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவும் கடைசி ஃபோட்டோவும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எதுக்குன்னா, நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது சூரிய வெளிச்சம் இருக்கிற போர்ஷன், அதாவது இன்னும் எக்லிப்ஸ் ஆகாத நிலாவையும் எக்லிப்ஸ் ஆன நிலாவையும் ஒரே ஷாட்டில் கம்பைன் பண்ணி காமிக்கலாம். இது எடுக்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு, என்னடா அது வச்சா இது போகுது, இதை வச்சா அது போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது செம்ம டஃப்பு இது எடுக்கிறது. ஆனால் எடுத்திங்கன்னா செம்ம ரிவார்டிங்காக இருக்கும், செம்ம பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நிறையா கற்றுக்கலாம் நம்ம. ஆக்சுவலி முக்கியமான விஷயங்க பேட்ரி லைஃபு. டிஎஸ்எல்ஆரில் ஒரு ஃபுல்லி சார்ஜில் பேட்ரி போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ஃபுல் எக்லிப்ஸும் எடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. மிரர்லெஸ் தான் கடுப்பு. மிரர்லெஸில் பேட்ரி ஃபாஸ்ட்டாக இறங்கிடும். ஏன்னா உங்களுக்கு அதுக்கு சில வழிகள் இருக்குது. பவர் பேங்க்கை வச்சு நீங்கள் ஓட்டலாம். வி மவுண்ட் பேட்ரி இருந்ததுன்னா அதை போட்டு யூஸ் பண்ணலாம், ஓகே. டம்மி பேட்ரி இருந்ததுனாக்கா பவர் சப்ளைலேருந்து எடுத்து யூஸ் பண்ணலாம், டிசி பவர்லேருந்து, அது ஒரு ஆப்ஷனு. அப்படி இல்லைன்னா ஒரு 3-4 பேட்டரியாவது தயவு செஞ்சு சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேட்டரி காட்டினா அது சார்ஜில் போட்டு விட்டு அப்படியே ஓட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாம் ஓகேப்பா. காம்போசிஷனும் ரொம்ப முக்கியம். நிலாவை மட்டும் எடுக்கிறதுனால நிறைய பேர் அப்படி தான் எடுப்போம். ஏதாவது ஒரு ஃபோர் கிரவுண்ட் எலமெண்ட் ஏதாவது வைங்க. மரத்தோடைய கேப்புக்கு நடுவில் நிலா தெரிகிற மாதிரி எடுக்கலாம். ஒரு ஃபோர் கிரவுண்ட் ஆப்ஜெக்டோட ஏதாவது ஒன்று வச்சு எடுத்திங்க அப்படின்னா, ஏதாவது லேண்ட்மார்க்கோட சேர்த்து வச்சு எடுத்திங்க அப்படின்னாக்கா இன்னுமே அழகாக இருக்கும் உங்கள் ஃபோட்டோ பார்க்குறதுக்கு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம ஃபோட்டோகிராஃபி v2k@gmail.comக்கு உங்களுடைய ட்ரைவில் போட்டு லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டேட்டாவெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எப்படி அந்த ஹை டைனமிக் ரேஞ்சை கொண்டு வர்றது, நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கூட பண்ணுறேன், சரிங்களா? இந்த லூனார் எக்லிப்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுக்கிறது அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு சேலஞ்ச், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, எடுங்க, அதெல்லாம் சந்தோஷம்தான், ஓகே. ஆனால் லூனார் எக்லிப்ஸை என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். சொல்ல முடியாது, இது உங்களுடைய ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபியை பயங்கரமாக கிண்டில் பண்ணி விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் நான் இன்றைக்கி எக்லிப்ஸ் பைத்தியம் முடிச்சு சுற்றிட்டு இருக்கிறேன். எக்லிப்ஸஸ் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ட்ரை பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கிளியர் ஸ்கைஸ் எல்லாத்துக்கும் என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி லூனார் எக்லிப்ஸ். பாய்.